முகத்துக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா இருமா நீ. என்ன என்னவா பிரச்சனை? யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? சார் சார் குட் மார்னிங் சார். இது மாதிரி சார் நான் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்ன பிரச்சனை சார்? சார் நோ ப்ராப்ளம் சார். ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். மாமனார் தான் சார் ஒன்லி ப்ராப்ளம். நீங்க சொல்லுங்க சார். என் பொண்ணு எனக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன் சார். தீபாவளிக்கு இவனை வீட்டுக்கு கூப்பிடலங்கிறதுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றா சார். இவன் கூப்பிட்டா போக வேண்டியதுதான், இல்லைன்னா சும்மா இருக்க வேண்டியதானயா? சார் நீங்களே சொல்லுங்க. இவருக்கு இருக்கிறது இதோ இந்த ஒரு பொண்ணு, நான் ஒரே மருமகன். தீபாவளி கூப்பிடணுமா இல்லையா? என் ஃப்ரெண்டுக்கு அவங்க மாமனார் தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்து 5 பவுன் செயின் போட்டிருக்காரு. இந்த ஆள் என்ன போட்டாரு கேளுங்க. அவன் சொல்றதே நியாயம் தானே இருக்கு சார். என்ன சார் நியாயம் இருக்கு? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 12 வருஷம் ஆச்சு சார். முதல் தலை தீபாவளிக்கு வந்தவன் சார் இவன். அதுக்கப்புறம் இன்னும் வீட்டை விட்டு போகாம இங்கேயே தான் இது பண்ணி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். இவன் அவன் வீட்டுக்கு போனதா சார் நான் தீபாவளிக்கு அவனை கூப்பிட முடியும்? இங்கேயே இது பண்ணி அடம்பிடிச்சா எப்படி சார் அவனை கூப்பிட முடியும்? நீங்க சொல்லுங்க சார். சார் நீ இன்னும் போகவே இல்லையா சார்? நான் சொல்றது நியாயமா நீங்களே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வாரத்துக்கு 6 நாள் அவங்க அப்பா வீட்டுல இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை என்னையும் வர சொல்லி இங்க வர சொல்லிடுறான். மாசம் 30 நாள் இவன் இங்கதான் இருக்கிறான். நானும் இங்க வந்துடுறேன். அங்க எதுக்கு சார் ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு தனியா நான் உட்காந்துருக்கணும்? அதனால சார் நானும் இங்கேயே வந்துட்டேன். அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு தான் சார். நான் தானே சார் அவங்களை பாத்துக்கணும். சார் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, அவங்க அப்பா அம்மா பாத்துக்குது. நீங்களே சொல்லுங்க நியாயமான்ட்டு. எனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா, நான் ஒரு பையன். நான் எங்க அப்பா அம்மா பாத்துக்கணுமா இல்லையா? ஆனா அதெல்லாம் விட்டு போட்டு நான் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன இருந்தாலும் பொண்டாட்டி அழைச்சிட்டு போய் தண்ணி கொடுத்துறாரு. மாமனார் வீட்டுல இருந்தா மரியாதை இருக்காது சார். போறேன் சார். சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. சொத்தா? சொத்து எங்க சார் இருக்கு? சொத்து இந்த வீடு இருக்குல்ல, வீடை வித்து கொடுக்க சொல்லுங்க சார். இது வாடகை வீடு சார். பைத்தியக்காரன் சார். விற்க முடியுமா சார்? வாடகை வீடு வித்தா என்ன சார்? இவனை கூட்டு போய் நல்லா சிறப்பா செஞ்சு விடுங்க சார். சிறப்பா உனே செய்யணும். ரொம்ப நாள் மாமனார் வீட்டுல இருந்துட்டேன், கொஞ்ச நாள் மாமியார் வீட்டுல லதா பேக் எடுத்துட்டு வா. வந்துட்டேன். நான் கிளம்பட்டுமா? இருங்க, சாயங்காலம் சீக்கிரமா வாங்க. தீபாவளிக்கு சூப்பரா ஆஃபர் போட்டுருக்காங்க. போயிட்டு 2 புடவை சூப்பரா எடுத்துட்டு உங்களுக்கு 2 வேட்டி சட்டை எடுத்துட்டு வந்துடலாம். 2 புடவை எதுக்கு? தீபாவளி காலையில ஒன்று நைட் ஒன்று கட்டிக்கு போறீங்க? இல்லைங்க, என் அண்ணியோட அம்மாவோட 16வது நாள் காரியம் இருக்குல்ல, அது கட்டிட்டு. ஏய், எல்லா வீட்டுக்கெல்லாம் யாராவது புது புடவை கட்டிட்டு போவாங்களா? பேசாதீங்க. என் அண்ணி அவங்க அம்மா இறந்ததுக்கு நல்ல புடவை தான் கட்டிட்டு வந்தாங்க. எல்லாரும் அந்த இளவு பார்த்ததோட அந்த புடவை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா பாத்துங்களா. பார்த்து செத்து போன கிளவிழுவி எந்திரிச்சு இந்த புடவை எந்த கடையில் எடுத்துருக்குன்னு கேட்ட போகுது. இப்படிதாங்க ஒரு கல்யாணம்ட்டு இல்லை, கருமாதின்ட்டு இல்லை, புது புடவை கட்டிட்டு போய் நின்றுறாங்க. இது யாரு பரவாயில்ல, யாராவது விசேஷம் பண்ணு கொண்டு வந்து பத்திரிக்கை வீட்டில் கொடுத்தா அவங்க ஜவுளி எடுக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க கடையா ஏறி ஜவுளி எடுத்து புது துணி தான் போட்டு போறாங்க. காலை எப்படி கெட்டு போச்சு பாருங்க. சரி நான் கிளம்புறேன். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன், போய் புடவை எடுத்துட்டு வரேன். சரி. அது வரைக்கும் இங்க உட்காரு. சரி அம்மடி. வேணாம்னு சொல்லக்கூடாது. சரி அம்மடி. இங்க உட்காரணும். ஓகேவா? சரி அம்மடி. பை. போறேன். நம்ம கடையில புது புது டிசைன்லாம் வந்திருக்கு. சரிங்க. எல்லாமே புதுசு. உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம். உற்பத்தி விலைக்கா? ஆமா சார். இவ்வளவு பெரிய கட்டடம், ஆள் கூலி, கரண்ட் பில்லு, எப்படி சார் நீங்க உற்பத்தி விலைக்கு கொடுக்க முடியும்? ஏதாவது ஓனர் தான தர்மம் பண்றதா ஏதாவது கடவுளை வேண்டி இருக்காரா? அது வந்துங்க, நமக்கு பஞ்சு மில்லு இருக்குங்க. இந்த 1000 ரூபாய் துணி இருக்குல்ல, ஆமாங்க. அந்த பஞ்சு மில்லு நம்ம மில்லுக்கு வரும்போது ஒரு 20% வைப்போங்க. 1000 1200 ஆகுதா? அடுத்து அது நூலா மாறும்போது ஒரு 30% வைப்போங்க. ஓ அப்படி. அந்த 1200 1500 சொச்சமா மாறுது. அப்புறம் அந்த நூலு, பாவு, தறி, கலரு, டைன்னு ஓடி சேலை ஆகும்போது அதுல ஒரு 20 ரூபா. அந்த 20 சேர்த்தீங்கன்னா 2000 ரூபாய் ஆகுதுங்களா? அப்போ அந்த உற்பத்தி விலைக்கு அந்த 2000 ரூபாய்க்கு கொடுத்துருவான். ஓ, நீ 1000 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 2000 ரூபாய்க்கு புடவை விற்கிறது உற்பத்தி வேலை. ஏன்னா இந்த கடை வாடகைலாம் நாங்கள் அதில் வைக்கிறது இல்லை. கஸ்டமர் கஷ்டப்படுவாங்கல்ல. நாங்க இப்படி இருக்கிற வரைக்கும்
நீங்க நல்லாவே இருப்பீங்க சார். உற்பத்தி விலைக்கே நீங்க கொடுங்க. இதெல்லாம் தொழில் ரகசியம் தம்பி. இப்படி எல்லாம் உற்பத்தி விலைன்னு சொல்லி போட்டு ஊர்வலத்தை ஏமாத்துறாங்க. புடவை எடுக்கலையே நீ? நல்லா ஏன் ஒரு புடவை கூட நல்லா இல்லையா இல்ல போலாம். சார்? என்ன சார் எவ்வளவு புடவை இருக்கு கடையில? 72,342 புடவை இருக்கு. ஏமணி 72,000 புடவைல ஒரு புடவை கூட நல்லா இல்லையா? இல்ல மச்சான், ஒரு பானைக்கு ஒரு சொரு பதம். அது மாதிரி ஒரு புடவை பார்த்தா போதும். சார் நல்லதா வாங்கி வைங்க சார். பிடிக்கல வாங்கலாம். ஏமணி புடவை இப்படி பாக்குறியே, அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணும்போது இப்படி பாத்துருந்தீங்கன்னா நானாரு தப்பிச்சிருப்பேன்ல. அப்போ தப்பா செலக்ட் பண்ணிட்டேன். அதனாலதான் இப்ப எல்லாத்தையும் பத்து வாங்கிட்டு. ஓ அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. சார் வாங்க சார், வாங்க மேம். சார் என்ன சார் பாக்குறீங்க? பேண்ட் ஷர்ட் எனக்கு காட்டுங்க சார். பாருங்க சார், நியூ டிசைன் சார், இப்பதான் எடுத்து வச்சேன் பாருங்க. ஏங்க இது model உங்களுக்கு sir. பிடிச்ச மாதிரி ஷர்ட்டே எங்க எடுத்துக்கங்க. நான் உள்ள போய் எனக்கு பிடிச்ச சாரி டிசைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கிறேன். சரியா? சரி, saree ஒரு 5,000க்கு நல்ல சாரியா எங்க இருக்குங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறேன். இங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இல்ல நான் கொஞ்சம் மேல பாத்துட்டேன். ஓகே சார். ஷர்ட்ஸ் எல்லாம் பாருங்க சார், சூப்பரா இருக்கு சார். நல்ல கலெக்ஷன் சார். நல்லா இருக்குங்க. விலை அதிகமா இருக்கா? இப்போ நான் எடுத்தேன்னாங்க சொல்லுங்க. விலை கம்மியா தான் எடுப்பேன். மிஸ்ஸஸ் வந்தாங்கன்னா எனக்கு ஒரு 1,500 2,000 ரூபாய்க்குள்ள எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்து வச்சு அது சார் பைசா. சம்பாதிக்கிறது நம்ம சார், நமக்கு காசோட கஷ்டம் தெரியும். கண்டிப்பா தெரியுங்க. ஆமா. போதும், நமக்கு போதுங்க. சரி சார், பாருங்க சார். ஏங்க எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு இருக்க. இல்லைங்க, இது வாங்குனா 200 ரூபா ஷர்ட் ஃப்ரீ, வேட்டி சட்டை ஃப்ரீ சொன்னாங்க. அதனால நானே வாங்கிட்டேன். அம்மா இது என்ன விலை? இது 400 ரூபா. என்ன துணி இது? கறி துணி கிச்சனுக்கு யூஸ் பண்றது. ஏய் என்ன விளையாடுறியா? கறி துணிக்கு 400 ரூபா, என் ஷர்ட் 200 ரூபாய். அவ்வளவு கேளமா போயிட்டேன் நானு. எப்படி இருந்தாலும் இன்னும் 2 மாசம் கழிச்சு இத கறி துணியா தான் நான் யூஸ் பண்ண போறேன் கிச்சனுக்கு. அதனால இது போதும் உங்க மூஞ்சிக்கு. வாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மாதிரி காமெடி வீடியோக்களை நீங்க ரெகுலரா பார்க்க எங்க ஆண்ட்ராய்டு அலைப்பறை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.